கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் கண்களின் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் கண்களுக்கு விருப்பமாய் இருக்கிறது, அது பாவமாய் இருக்கிறது. கண்களுக்கு இச்சை என்று சொல்லும் பொழுது அதை நீர் அருவருக்கிறீர், வெறுக்கிறீர். நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கவும், உம்மை மாத்திரமே நேசிக்கவும் அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறதுனால உம்மை தவிர வேறு எதை பார்த்தாலும் அதை விட்டு எங்களை நீக்கி விடுகிறீர். இந்த மேலான சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் இன்னும் ஆழமாய் மறைந்திருக்கிற ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உம்மை மாத்திரமே நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய விருப்பம் நீர் மாத்திரமே என்று இருக்க உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான விருப்பங்கள் உண்டு. இதில் கண்களின் விருப்பம் அல்லது கண்களின் இச்சை என்பதை பற்றி இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். இதில் நாம் என்ன தியானிக்கப் போகிறோம் என்று சொன்னால், எதெல்லாம் நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் அருவருக்கிறார். அது நம்மை விட்டு ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. தேவையானது ஒன்றே, நம்மை விட்டு ஈடுபடாத காரியத்தை நாம் நாடி போக வேண்டும். மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் இடையிலே இருந்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்ததான இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாதங்களுக்கு கீழே அமர்ந்து கொண்டு அவருடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். நாமும் கூட இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரமானது எதுவோ அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், பரலோகத்திலே உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. எவ்வளவு பெரிதான ஒரு வார்த்தைகள் பாருங்க. அவன் ஒரு ராஜாவாக இருந்த போதிலும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக இருந்த போதிலும், பரலோகம் பூலோகம் இந்த இரண்டிலுமே தேவனை மாத்திரமே நேசிக்கக்கூடியவனாக இருந்தான். பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யாரையும் தெரியாது, இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொன்னான். அதனாலே அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக சாட்சி பெற்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக என்று தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு தேவன் சொன்னதாக எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுவார். நேரடியாக சொல்ல மாட்டார். ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து ஏதாவது ஒரு காரியத்தை அவனிடத்தில் சொல்லி
அதை கொண்டு ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக சில நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் கெட்டுப்போவார்கள் என்று நேரடியாக சொல்லாமல், நீ ஒரு சணல் கச்சையை உண்டு பண்ணி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை பின்பு எடுத்துக்கொண்டு போய் நதியின் அண்டையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே வை, கொஞ்ச நாள் கழித்து போகும்போது அது கெட்டு போயிருக்கும். அது எப்படி கெட்டு போனதோ அப்படி இவர்களும் கெட்டு போவார்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படி பல காரியங்கள் உண்டு. இங்கே இந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், உன் கண்களுக்கு விருப்பமானவராகிய அவருடைய மனைவியை ஒரே அடியாக அடித்து எடுத்துக்கொள்வேன், ஆனால் நீ புலம்பக்கூடாது, அழக்கூடாது என்று சொல்லி இதன் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதற்குள்ளே ஆழமாக நாம் போக வேண்டாம். இதிலே சொல்லப்பட்ட கண்களுக்கு விருப்பமானவளை என்று தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய மனைவி மேலே அதிகமான பிரியம் இருந்திருக்கலாம். அதை தேவன் சொல்லுகிறார், இப்படி விருப்பமானவர்களை எடுத்துக்கொள்ள அவர் தயங்க மாட்டார் என்பதை சொல்லும் பொழுது, அப்பொழுது நீ அலற வேண்டாம், பெருமூச்சோட வேண்டாம், இழவு கொண்டாட வேண்டாம். நீ எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையிலே பாதரட்சைகளை துடைத்து கொண்டு, தலைப்பாகையை தலையிலே கட்டி கொண்டு, தாடியை மூடாமல், துக்கம் கொண்டாடுகிறவர்களுக்கென்று இருக்கிற அப்பத்தை புசியாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் இது எதற்காக என்று கேட்கும் பொழுது, உங்கள் பலத்தின் முக்கியமோ, உங்கள் கண்களின் விருப்பமோ, ஆத்மாவின் வாஞ்சியுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். ஏனென்றால் அந்த பரிசுத்த தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் பட்டயத்தாலே விழுவார்கள். இந்த செய்தியை சொல்வதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார், உன்னுடைய கண்களுக்கு விருப்பமானவரை எடுத்துக்கொள்வேன். ஆனால் இங்கே என்ன செய்தி அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இப்படி உங்கள் குமாரத்துகளும் குமாரர்களும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அழாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் அக்கிரமங்களிலே வாடிப்போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே அவருடைய குமாரத்திகளையும் குமாரர்களையும் எடுத்துக்கொள்ள போகும்போது, அப்பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்ற காரியத்தை சொல்லுகிறார். இதிலிருந்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் அங்கே இருக்கிறார்கள் குமாரர்கள் குமாரத்திகள். இவர்கள் மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால அவர்கள் அதைத்தான் முக்கியமாக கருதுகிறார்களே தவிர பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய வாஞ்சி இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போல தீர்க்கதரிசியும் தன்னுடைய மனைவி கண்களுக்கு பிரியமானவளாக இருக்கிறதுனால அவளை எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். எதெல்லாம் தேவனை காட்டிலும் முக்கியமோ அதையெல்லாம் தேவன் எடுத்துக்கொள்வார். ஏலின் விஷயத்தில் சொன்னார், நீ என்னை காட்டிலும் உன் குமாரரை மதிப்பானேன், அதனால தான் அவர்கள் செய்கிற அக்கிரமங்களை நீ கண்டிக்கவில்லை, அதனாலே அவர்களை ஒரே நாளிலே எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, ஏலியையும் அவர் அதே நாளிலே மரணமடையும்படியாக செய்துவிட்டார். இப்படி தேவனை காட்டிலும் எதை அதிகமாக நாம் நேசிக்கிறோமோ அது நம்மை விட்டு எடுபட்டு போகும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம். அடுத்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே சகல விதமான விருட்சங்கள், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இப்படி பல விருட்சங்களை உண்டு பண்ணினார்.
உண்டு பண்ணும் பொழுது இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டார். ஆனால் ஸ்திரீயானவள் என்ன செய்தால், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம் என்று வேதம் கூறுகிறது. இதுதான் அவள் செய்த பாவம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பார்வையிலே ஒரு இன்பத்தை பார்க்கும் பொழுது, அந்த கனியை பார்க்கும் பொழுது அதில் ஒரு இன்பம் இருந்ததாம். இதுதான் தவறு. தேவன் படைத்தது எப்படி? பார்வைக்கு அழகாக இருந்தது, புசிப்புக்கு நல்லதாக நலமாக இருந்தது. இதுதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே விருட்சம் பார்வைக்கு இன்பத்தை கொடுக்கிறது. அதனால என்ன நடந்தது? அவள் அந்த கனியை பறித்தால், புசித்தால், புருஷனுக்கு கொடுத்தால், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் தேவனை வணங்காமல், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் செய்ததுனால அந்த கீழ்ப்படியாமையாகிய பாவம் உலகம் முழுவதுக்கும் ஒரு ஆத்ம மரணத்தை உண்டு பண்ணிவிட்டது. அவள் செய்த தவறு என்ன? அவளுக்குள்ள பிசாசு கொண்டு வந்தது என்ன? பார்வைக்கு ஒரு இன்பத்தை கொடுத்தது. இப்படி கண்களினாலே அவள் இச்சித்தாள். இந்த இச்சையெல்லாம் பார்க்கும் பொழுது அது தேவனால் உண்டானதல்ல. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் பிசாசினாலே உண்டானது. அது இந்த உலகத்திலே உண்டானது. இதனால என்ன நடக்கும்? நாம் இந்த கண்களினாலே இந்த உலகத்தை இச்சிக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் இச்சிக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் பொருட்கள், தேவனை காட்டிலும் நாம் அதிகமாக எதை நேசிக்கிறோமோ அது விக்கிரகமாக போய்விடும், அது விக்கிரக ஆராதனையாகிவிடும். இதனால தான் பேதுரு சொல்கிறார், விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் என்று சொன்னால் உலகத்தை நேசிக்கிறது, உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கும் பொழுது அது நம்முடைய கண்களிலே பார்த்து இச்சிக்கும் பொழுது அது விக்கிரகமாக மாறி போகிறது. அதுவும் விக்கிரக ஆராதனை தான். தேவனை மட்டும் நேசிக்க நாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் நமக்கு அவர்தான் பிரதானமானவராக இருக்கிறார். அந்த மணவாளன் நாம் மணவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு மணவாட்டிகளாக, கற்புள்ள மணவாட்டிகளாக நியமிக்கப்பட்ட நீங்கள் என்று சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவரை விட்டு, தேவனை விட்டு உலகத்தில் இருக்கிற மற்ற பொருட்களை நேசிக்கும் பொழுது, நாம் கண்களினால் இச்சிக்கும் பொழுது அது நீக்கப்பட்டு போகிறது. கடைசி நாட்களில் நாம் காணுகிற இந்த உலகமெல்லாம் ஒரே நிமிஷத்தில் அதை தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிடுவார். இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் வெந்து உருகி போகும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே வெந்து உருகி போகும். சமுத்திரம் கூட இல்லாமல் போகும். நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற எல்லாமே ஒரு நிமிடத்தில் எல்லாம் மறைந்து போகும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம், வானமும் பூமியும் அகன்று போயின, அவைகளுக்கு தேவனிடத்தில் இடம் இல்லாமல் போயிற்று. நாம் பார்க்காத புதிய வானம், புதிய பூமி தான் உண்டாகப் போகிறது. புதிய எருசலேம், சீயோன், இவைகள் தான் நமக்கு நித்தியமாக இருக்கிறது. காண்கிற யாவும் ஒழிந்து போகும். நாம் இதுவரைக்கும் காணாதவைகளை தான் நாம் அடைய போகிறோம், நாடி தேடப் போகிறோம். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இந்த ஏதேன் தோட்டத்தில் இவள் இச்சித்தது என்ன நடந்தது? அதனாலே அந்த
நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி, அந்த விருட்சம், அதை தந்த பூமி சபிக்கப்பட்டு போனது. ஏனென்றால் தேவன் என்ன செய்வார்? அவ்வளவு நேசிக்கிற தேவன். அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறார், நம்மை தண்டிக்கிறார். அது ஒரு பகுதியாக இருந்தால் அதற்கு காரணம் நாம் மிகுந்த அன்புள்ள தேவன் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த பூமி இந்த கனியை கொடுத்தது, இந்த விருட்சம். அதனால தான் மனிதன் இந்த சாபத்துக்குள்ளாகி போனான். அதனாலே அவன் கஷ்டப்பட்டான். அதனால இந்த பூமியை அவர் சபித்தார். அது மட்டுமல்ல, இந்த ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்தில் இருந்த மரங்கள் எல்லாமே இப்பொழுது எங்கே இருக்கிறது? ஏதேனை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 31 அதிகாரம் 16 மற்றும் 18 ஆகிய வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினாலே ஜாதிகளை அதிர பண்ணினேன். அதாவது பூமியின் ராஜாக்களை பற்றி, அவர்களுடைய கடைசி முடிவை பற்றி சொல்லும் பொழுது, பாதாளத்திலே அவர்களை இறங்க பண்ணும் பொழுது, இந்த பாதாளத்திலே என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் அங்கே இருக்கிறதாக எசேக்கியேல் 31:16 பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோட நீயும் பூமியின் தாழ்விடங்களிலே இறக்கப்பட்டு பட்டயத்தால் விட்டுண்டவர்களோடு கூட விருட்ச சேதனம் இல்லாதவர்களை நடுவிலே கிடப்பாய் என்று எசேக்கியேல் 31:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன செய்தி நமக்கு தேவை என்று சொன்னால், இப்பொழுது அந்த ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கிறது. பூமியிலே புதையுண்டு போயிற்று. ஏனென்றால் அந்த ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் மேன்மை பாராட்டின. லீபனோனின் விருட்சங்கள் எல்லாம் உயரமாக இருக்கிறதுனால, மேன்மை பாராட்டினதுனால, தங்களை மேன்மைப்படுத்தின ராஜாக்கள் பூமியின் அடியிலே பாதாளத்தில் தள்ளப்பட்டு போவார்கள் என்று சொல்லும் பொழுது, ஏற்கனவே தள்ளப்பட்டு போன ஏதேனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இச்சித்ததான கண்களாலே இச்சிக்கப்பட்ட அந்த விருட்சம் எல்லாம் பூமியின் தாழ்விடங்களுக்கு போயிட்டு, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வந்து உலாவுவாராம். உலாவும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அவர்களோடு அவர் பேசி பழகி இருந்திருக்கிறார். அப்படி தேவனை கண்ட கண்கள் தேவனை காணாதபடிக்கு தேவனாலே உண்டாக்கப்பட்ட விருட்சத்தை பார்த்து அதிலே ஒரு இன்பத்தை கண்டதாம். அதனாலே தேவன் என்ன செய்தார்? அந்த விருட்சங்களை எல்லாம் பூமியின் தாழ்விடங்களிலே தள்ளி போட்டார். என்றால் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை மாத்திரம்தான் நாம் இந்த செய்தியில நாம் தியானிக்க வேண்டும். இந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது என்பது நமக்கு தேவையில்லை. இப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்த விருட்சங்கள் பூமியின் தாழ்விடங்களிலே பாதாளத்துக்கு போய்விட்டது. ஆனால் அந்த பாதாளத்திலே மனிதனை பாவத்திலே தள்ளின அந்த விருட்சங்கள் தான் அங்கே போயிட்டது. ஆனால் அங்கே இருந்ததான வேற ஒரு விருட்சம் பாதாளத்துக்குள்ள இல்லை. அது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும் பொழுது அந்த நன்மை தீமை அறிந்த அந்த விருட்சம்தான் பூமியின் தாழ்விடங்களுக்கு போய்விட்டதே தவிர
இதுவரைக்கும் நாம் கண்களாலே பார்த்திராத ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ விருட்சத்தின் கனியாக ஒப்புமையாக சொல்லுவார்கள். அதே நேரத்தில் அங்கே ஜீவ விருட்சம் ஒன்று உண்டு, அது பரலோகத்தில் இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சமும் ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தது. அதையெல்லாம் இவர்கள் யாரும் பார்க்கவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனியைத்தான் தேவனும் இவர்களுக்கு அறிமுகம் செய்தார். அதனாலே அதைத்தான் இவர்கள் பார்த்தார்களே தவிர அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் பார்க்கவில்லை. அதனாலே ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு காவலை ஏற்படுத்தி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி போய்விட்டது. இப்படி கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உண்டானவைகள், இவைகளெல்லாம் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் உலகத்திலே உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று 1 யோவான் 2:16, 17 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். உலகம் ஒழிந்து போகும், அதனுடைய இச்சையும் உலகத்தோடு கூட சேர்ந்து ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்களோ, எதையெல்லாம் அழகாக கண்டார்களோ அதெல்லாம் அழிந்து போகும். அவர் பூர்ண அழகுள்ளவர், 10,000 பேர்களிடையே சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். தேவனை நம்முடைய கண்களாலே பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இன்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியவர். மற்ற இந்த உலகத்தின் அழகெல்லாம் அது அனித்தியமானது, ஒழிந்து போகும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாகால் பெயரை பார்க்க, அந்த பாகால் பெயரை வணங்கியதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களோடு கூட இருந்ததான அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய அந்நிய ஜனங்கள், அவர்கள் அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களை விட்டு பிரிந்து வாழும்படியாகத்தான் தேவன் கட்டளை கொடுத்தார். ஆனால் எகிப்திலிருந்து வரும்பொழுதே அவர்களோடு கூட அந்நிய ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதிக இச்சை உள்ளவர்களாக இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களும் இச்சை உண்டாகும்படியாக செய்தார்கள். அதனால தான் முறுமுறுத்தார்கள். அதனால தண்டனை அவர்கள் அடைந்தார்கள். இப்படி வனாந்தரத்திலே சீத்தியமிலே தங்கி இருக்கும் பொழுது மோவாபின் குமாரத்திகளோட இஸ்ரவேல் புத்திரர் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் பெயரை பற்றி கொண்டதுனால அந்த ஜனங்கள் அந்த தேவர்கள்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இதனால் என்ன நடந்தது? கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர் மேலே மூண்டது. அவர் என்ன சொன்னார்? இந்த உக்கிரமான தேவனுடைய கோபம் நீங்கும்படி யாரெல்லாம் இப்படி பாகாலை பணிந்து கொண்டார்களோ அவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கிலே போட்டு அவர்களை கொன்று விடும்படியாக சொல்லப்பட்ட செய்தியை என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன் சூரியனுக்கு எதிரே தூக்கி போட வேண்டும் என்று சொன்னார்? பாகால் தெய்வம் என்று சொல்வது, பாகால் தெய்வம் அவருடைய
எகிப்திலே அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அவர்களுடைய விளைச்சலை எல்லாம் நன்றாக விளைச்சல் மழை கொடுக்கக்கூடிய தெய்வம் பாகால் தெய்வம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால தான் எலியா தீர்க்கதரிசி பாகால் மழை கொடுக்கறதில்ல, தேவன் தான் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய அதை சாதித்து காண்பித்தான். அதனாலே அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது 3 வருடங்கள் மழை இல்லாமல் இருந்தது. அவர் தேவனை நோக்கி அழைக்கும் பொழுது மழை உண்டானது. அப்படியானால் பாகாலுக்கு மழையை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை, தேவனே மெய்யான தேவன், அக்னினாலே உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்றெல்லாம் சொல்லி அவன் அதை நிரூபித்தான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இந்த சூரியனை இவர்கள் வணங்கினதுனால அந்த சூரியனுக்கு எதிராகவே இவர்களை தண்டிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். எதை வணங்கினார்களோ அந்த தெய்வத்துக்கு முன்னதாகவே இவர்கள் அடிபட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதே போல அங்கே பச்சையான சகல மரங்களின் கீழும் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? விக்கிரக தோப்புகளை வைத்து தங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்து விக்கிரக ஆராதனை செய்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அதனால அந்த எந்த விக்கிரகங்களாக எந்த மரங்களை அவர்கள் வழிபட்டார்களோ அந்த மரத்திற்கு முன்னதாகவே இவர்கள் செத்து கிடக்கும்படியாக ஒரு தண்டனையெல்லாம் கொடுத்தார் என்பதை நாம் எசேக்கியேல், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகங்களிலே பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். கடைசி நாளிலே கூட இந்த மரங்களிலே 3 ஒரு பங்கு பிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மரங்களின் கீழே இவர்கள் செய்த விக்கிரக ஆராதனை, விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்தினதுனால எதை வணங்கினார்களோ, எதை அவர்கள் கண்கள் கண்டதோ அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவார். இந்த வானம் பூமி சகலத்தையுமே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்களோடு கூட இருந்த ஜனங்களோடு கலந்து எல்லாவற்றையும் வணங்கினார்கள். அதனாலே கண்களினாலே இந்த ஜனங்கள் பார்த்தவைகளெல்லாம் தேவன் அழிக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் என்பதை பாருங்க. அடுத்து இன்னும் ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, எகிப்து தேசத்தை பாழாய் கிடக்கும்படி அவர் செய்வார் என்றும், குறுகி போகும்படியாக ஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து தேசத்துக்குள்ளே அதை குறுகி போக பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி செய்தார் என்றால், அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாக இருக்கும், அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன் என்று எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. இந்த எகிப்து தேசத்தை ஒன்றுமில்லாமல் குறுகி போகும்படியாக செய்வேன் என்று சொன்னது போல அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு நாடாகத்தான் எகிப்து இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி 400 வருடங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தினதுனால அந்த தேசத்தை தேவன் அப்படி குறுகி போக பண்ணினார். தன்னுடைய ஜனத்தின் மேலே அளவுக்கு அதிகமான அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். அது மட்டுமல்ல, இந்த எகிப்து தேசம் கொஞ்சம் அப்பொழுது செழிப்பாக இருந்திருக்க கூடும். ஏனென்றால் அதற்கு அடுத்ததிலே வனாந்தரத்திலே இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வரும்பொழுது அந்த வனாந்தரத்திலே மன்னாவை தவிர ஒன்றும் இல்லை. அதனாலே அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அப்பொழுது நாம் எகிப்திலே இருந்த பொழுது நாம் கிரயமில்லாமல் அங்கே நமக்கு கிடைத்த மீன்கள், வெள்ளரிக்காய்கள், வெள்ளை பூண்டுகள், வெங்காயங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி? நாம் மீண்டும் எகிப்துக்கே போக வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பார்வையெல்லாம் எகிப்தையே பார்த்து கொண்டிருந்தார். வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் திரும்பி 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 இந்த எகிப்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இதை பார்க்க தேவனுக்கு இவர்கள் மேலே கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் இவர்கள் நிறைய முறுமுறுத்தார்கள், எகிப்தில் நிறைய பாவங்கள் செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பல பாவங்கள் செய்தார்கள். ஆனால் அவர்
மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, மறந்து விடுகிற தேவனும் கூட. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அது அவருக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்து அவர்கள் பாவங்களை செய்ய செய்ய இந்த ஜனங்கள் அழிந்து போக காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் கண்கள் கண்டதான எகிப்தை அவர் அந்த செழிப்பை எல்லாம் குறைந்து போகும்படியாகவும் அந்த நாட்டையே சிறிதாக மாற்றிவிட்டார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. எதற்காக குறுகி போக பண்ணுவார் என்று பார்க்கும் பொழுது, அந்த எகிப்தியரின் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதுனால இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாயிராமல் போவார்கள். எகிப்தியரை நம்பாதபடிக்கு இப்பொழுதும் கானான் தேசத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்த்தா உடனே எகிப்துக்கு தான் போய்விடுவார்கள். கானான் என்பது இப்போது இருக்கிற எருசலேம். எருசலேமுக்கு மிக அருகாமையில் இருக்கிற நாடு எகிப்து. இப்பொழுது நாம் பார்த்தால் எகிப்திற்கும் எருசலேமுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு எல்லைக்கோடு தான் இருக்கிறது. அவ்வளவு பக்கத்தில் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் பஞ்சம் வந்ததோ, ஆபிரகாமுக்கு கூட பஞ்சம் வந்த பொழுது அங்கே போனான். யாக்கோபின் புத்திரர் அங்கே தான் போய் இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் யோசேப்பு மரித்த பிறகு 30 வருடங்கள் அவர்கள் யோசேப்பின் காலத்திலே அவர்கள் இருந்தார்கள் அங்கே. யோசேப்பு மரித்த பிறகு ஒரு 400 வருடங்கள் அவர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அது ஏற்கனவே தேவன் குறித்ததான அந்த 400 வருடங்கள். அதனாலே மீண்டும் அங்கே போய் திரும்பி திரும்பி பார்க்கறதுனாலே பாவம் செய்யாதபடிக்கு அந்த எகிப்து தேசத்தை குறுகி போக பண்ணினார். அடுத்து இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமல் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி ஊற்றுவேன். பாருங்க, எகிப்து தேசத்திலே ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எகிப்தியருடைய நரகலான விக்கிரகங்களை கண்களாலே பார்த்தார்களாம். அவர்கள் கண்களாலே பார்த்து தங்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியத்தினாலே இந்த எகிப்து தேசத்தையும் எகிப்து தேசத்தில் இருந்த தேவர்களையும் கூட நீதி செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். 10 வாதைகளில் பார்க்கும் பொழுது எகிப்தியர் யாரையெல்லாம் தெய்வமாக வழிபட்டார்களோ அந்த எகிப்தியரின் மீது நீதி செலுத்தினார். எவ்வளவு அன்பான தேவன் என்பதை மாத்திரம் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். எகிப்தியர் தங்கள் கண்களாலே பார்த்த அந்த நைல் நதி, அந்த நைல் நதியை தெய்வமாக வணங்கினார்கள் எகிப்தியர்கள். இவர்களும் கூட அந்த நைல் நதியை வணங்கி இருக்கலாம். வண்டுகள், வெட்டுக்கிளிகள், பேன்கள், இப்படி எதையெல்லாம் தெய்வமாக எகிப்தியர் வணங்கினார்களோ அதையெல்லாம் நியாயம் தீர்த்தார், அழிந்து போகும்படியாக செய்தார். அதில் இன்னும் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னு சொன்னால், யாரை இவர்கள் தெய்வங்களாக வணங்கினார்களோ அந்த தெய்வங்களாகி அந்த பூச்சிகளே எகிப்தியருக்கு தொல்லை கொடுத்தது. அதை எகிப்தியராலே ஒன்று செய்ய முடியவில்லை. இப்படி தேவன் தானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்தது மாத்திரமல்ல, அடுத்தது இவர்கள் கண்களாலே கண்ட அந்த நரகலான தெய்வங்கள், விக்கிரகங்கள், தன்னுடைய ஜனங்கள் இவர்களை பார்க்கிறார்கள், இந்த விக்கிரகங்களை பார்க்கிறார்களே என்று சொல்லி அந்த விக்கிரகங்களெல்லாம் ஒழியும்படியாக செய்கிறாராம். எப்படி பாருங்க, எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து சிலைகளை ஒழிய பண்ணுவேன். இனி எகிப்து தேசத்திலே ஒரு அதிபதியும் இரான். நான் எகிப்து தேசத்திலே பயம் உண்டாக்கி அவர்களை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கண்கள் கண்ட தேவர்களை எல்லாம் கடைசி நாளிலே எல்லா விக்கிரகங்களையும் ஒழிய பண்ணுவேன், அந்த விக்கிரகங்களுடைய பேர் முதலாக இல்லாதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பாகால்
போன்ற தெய்வங்களை இந்த பூமியில் இல்லாதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்றெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் ஜனங்களை அவ்வளவு நேசிக்கிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான், பலவிதமான காரியங்களை வைத்து, பாவங்களை வைத்து தேவனை விட்டு ஜனங்களை பிரித்து தன் பக்கமாக இழுத்து கொண்டு போகும்படியாக அவன் செய்கிறான். அதனாலே கடைசியிலே அந்த பிசாசையும் நரகத்திலே தள்ளி அழிக்கிறார், அவனை பின்பற்றின ஜனங்களையும் நரகத்திலே தள்ளி அழிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, பாகாலை நிமித்த கர்த்தர் செய்தது உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகாலை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஏனென்றால் அந்த ஜனங்களை எதற்காக அழித்து போட்டார் தெரியுமா? அவர்கள் இங்கே இருக்கிற மற்ற ஜனங்களையும் அழித்து போடுவார்கள், கெடுத்து விடுவார்கள். அதனாலே அந்த கொஞ்சம் ஜனங்களையாவது அழித்து விட்டால் மற்ற ஜனங்களை அந்த பரிசுத்தோடு காத்து கொள்ளலாம் என்பதற்காக அப்படி அழித்து போட்டார். இதையெல்லாம் நீ கண்களாலே கண்டாய். இந்த காரியங்களை நீ மறவாதபடிக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், சமுத்திரம் இதெல்லாமே சர்வ சேனை. இந்த சர்வ சேனைகளையும் தேவன் எல்லா ஜனங்களுக்காகவும் படைத்தார். ஆனால் கண்களை ஏறெடுத்து அவைகளெல்லாம் பார்த்து அவைகளினுடைய அழகிலே மயங்கி அல்லது அவைகளுடைய வல்லமையை பார்த்து அவைகளை தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டு மற்ற ஜனங்களைப் போல இவர்கள் வணங்கினதுனால தன்னுடைய ஜனங்கள் எதையெல்லாம் பார்த்து ரசித்தார்களோ, தெய்வங்களாக வணங்கினார்களோ அவைகளை எல்லாம் தேவன் அழிக்கிறார். அப்படியானால் பாருங்கள், தேவன் தன்னுடைய ஜனத்தை எப்படி நேசிக்கிறார் என்பதை பாருங்க. இந்த செய்தியை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை இதிலே இருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் பொழுது சமுத்திரத்தை தெய்வமாக வணங்கினார்கள். சமுத்திரம் இரத்தமாக மாறும், சூரியன் கருப்பு கம்பளியை போல மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும், சந்திரனிலே 3 ஒரு பங்கு இருண்டு போகும், சூரியனிலே 3 ஒரு பங்கு இருண்டு போகும், நட்சத்திரங்களிலே 3 ஒரு பங்கு விழுந்து போகும். இப்படி எல்லாவற்றிலுமே ஒரு பெரிய நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கிறார். இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்ததையெல்லாம் அவர் நியாயம் தீர்க்கிறார் என்பதை இந்த செய்தியில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட செய்தி இது. இந்த உபாகமத்தில் நிறைய செய்திகளை நாம் தேவன் சொன்னதாக நாம் பார்க்கலாம். அதாவது ஆசீர்வாதம், சாபம், இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு செய்யும்படி சொல்லப்பட்ட கட்டளைகளையும் நியமங்களையும் சரியாக செய்தால் ஆசீர்வாதமும், அப்படி செய்யாமல் போனால் சாபமும் வரும். இதில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், நரகலான விக்கிரகங்களை வணங்குவது. இப்படி நரகலான விக்கிரகங்களை பார்த்து அவைகளை வணங்கினதுனால அந்த கண்களுக்கு ஒரு
தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை தெரியுமா? இப்படி என்னை விட்டு மாயையை பின்பற்றி என்னை விட்டு நரகலான தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறதுனாலே என்ன நடக்கும்? அந்த எந்த கண்களாலே நீங்கள் பார்த்தீர்களோ அந்த கண்கள் என்ன நடக்கிறது? உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும். உன் கையிலே பெலனில்லாவது இருக்கும். உன் கண்கள் காணும் காரியங்களிலே மதிமயங்கி போவாய் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 32 34 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தெய்வங்களை பார்த்து தேவனை விட்டு மறந்து தேவனை விட்டு பின்வாங்கி இந்த தெய்வங்களை வணங்கின அந்த பார்த்த கண்கள் தான் எல்லா பாவத்துக்கும் காரணம். முதலில் கண்ணினாலே பார்க்கணும். கண்ணினாலே பார்க்கும்பொழுது நினைக்கிறோம். இருதயத்திலே அதை பற்றி நினைக்கும் பொழுது அது பாவமாகிறது. அந்த இச்சை பூரணமாகி பாவம் உண்டாகிறது. ஏவாள் கூட கண்களிலே பார்த்து அது அழகு என்று நினைத்தார். பிறகு தன் கையை நீட்டினால் அவருடைய மனம் போகிறது, சிந்தை போகிறது. அதற்கு பிறகுதான் பாவம் அங்கே புசிக்கக்கூடிய பாவமாக போகிறது. அதனால தான் இந்த தண்டனைகள் எல்லாம் அப்படிதான். அப்படியானால் நம்முடைய கண்களை மிக கவனமாக எல்லா காவலோடும் நம்முடைய கண்களையும் நம்முடைய எண்ணங்களையும் ஒரு அவயவங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாபம் என்ன தெரியுமா? உனக்கு குமாரர்கள் பிறப்பார்கள், ஆனால் அவர்கள் உன்னோடு இருக்க மாட்டார்கள். இதுதான் சாபம். அவர்கள் பார்க்க கண்கள் இயங்குமா? கண்கள் பார்த்து பார்த்து பூத்து போகுமா? ஏனென்றால் தேவன் நம்மை பார்த்து பார்த்து அவர் கண்கள் பூத்து போகிறது. நாம் வரமாட்டோமா, நாம் அவரை காண மாட்டோமா, நாம் அவரோடு கூட இணைந்திருக்க மாட்டோமா என்று நினைத்து அவர் இயங்கும் பொழுது அவரை விட்டு கண்களை விலக்கி நாம் அந்நிய தேவர்களை பின்பற்றினதுனால நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்வை இயங்கக்கூடியதாக செய்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் எல்லாமே அவருடைய அன்பு தான். தேவன் அவ்வளவு அன்பாக நம்மை நேசிக்கிறதுனால இப்படி அவர் செய்கிறார். தேவனுடைய அன்பை நினைக்கும் பொழுது உள்ளம் உருகி போகிறது. பார்க்கிறதற்கு இது ஏதோ ஒரு பெரிய தண்டனைகள் நியாயத்திற்கு போலதான் தோன்றுகிறது. ஆனால் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இதற்கு அடிப்படை தேவனுக்கு நம் மேலே இருக்கிறதான அன்பு என்பது தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தேவன் நம்முடைய கண்களாலே பார்த்து இச்சித்த எல்லாவற்றையுமே ஒழிந்து போகும்படியாக செய்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் தேவன் வானத்தில் இருந்து மனுஷனை பூமியை நோக்கி பார்க்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார். எதற்காக பார்க்கிறார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேடி பார்க்கிறார். ஆனால் நாம் அவரை தேடி பார்க்காமல் வானத்தை பார்த்து நம்முடைய கண்களாலே அவைகளை இச்சித்து அந்த தேவர்களை பணிந்து கொள்ளும் பொழுது அதை ஒன்றுமில்லாமல் ஒழிந்து போகும்படியாக செய்கிறார். தேவனை பார்த்து தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான நேரத்தில் வருகிற தேவன் அவரை பார்த்து பேசாதபடிக்கு கனியை பார்த்து அதை பார்வைக்கு இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்ததுனால இந்த கனியை அந்த விருட்சம் எல்லாவற்றையும் சபித்து அதை எல்லாம் பாதாளத்தில் தள்ளி போட்டார். அதே போல எகிப்து தேசத்தை விட்டு வந்த ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தையே திரும்பி பார்த்து கொண்டிருந்ததுனால அந்த எகிப்தை விரும்பி அந்த எகிப்தில் இருக்கிறதான அந்த செழிப்புகளை எல்லாம் நினைத்து ஏங்கி கொண்டிருந்ததுனால மீண்டும் மீண்டும் அதை திரும்பி பார்த்து அல்லது அதை ஒரு நினைப்பூட்டுதலாக அந்த பாவங்கள் இருந்தால்
அது தன்னுடைய தனத்துக்கு அவர் அது தண்டனையாக இருக்கக்கூடாதே என்பதற்காக அந்த எகிப்து தேசத்தினுடைய செழிப்பை குறுகி போக பண்ணினார். அதை வனாந்திரமாக்கி போட்டார். அவ்வளோ பெரிய தேசமாக இருந்ததை சிறிய தேசமாக்கி போட்டார். தன்னுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததுனால, அது பெரிய தேசமாக சாம்ராஜ்யமாக இருந்ததுனாலே தான் அப்படி. அதனால் இது அற்ப ராஜ்யமாக இருக்கும்படியாக செய்தது மாத்திரமல்ல, அப்பொழுது அரசாண்ட அந்த எகிப்தியர்கள் அதற்கு பிறகு ராஜாக்களாக அரசாளவில்லை. இன்றைக்கும் எகிப்து இருக்கிறது, ஆனால் அதிலே ஒரு எகிப்தியரும் அரசாளவில்லை. இன்றைக்கும் அதை முகமதியர்கள் தான் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாகாலை வணங்கினவர்களை அந்த பாகால் தெய்வத்துக்கு முன்னதாகவே தூக்கி போடும்படியாக செய்தார். சூரியனுக்கு கீழே தூக்கி போடும்படியாக செய்தார். இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த வானம், பூமி சகலமும் நம்மாலே மனிதர்களாலே இச்சிக்கப்பட்ட இதையெல்லாம் அழிந்து போகும்படியாக செய்கிறார். தேவையானது ஒன்றே, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது போல, நாம் பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூமியிலே உண்மை தவிர வேறு விருப்பமில்லை என்று சொன்னது போல நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடிப்படையான காரணம் இதற்கெல்லாம் தேவன் நம் மேலே வைத்திருக்கிறதான பெரிதான ஒரு அன்பு தான். அந்த அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக, தேவன் நம்மை நேசிக்கிறது போல நாமும் தேவனை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் பொழுது தேவன் நம்மிலே மகிழ்ச்சியாக இருப்பார். தேவன் நம்மை விரும்பி நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். மனுஷரின் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே பரலோகத்தில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவார். அவர் தன்னுடைய சிங்காசனத்தை நம்முடைய மத்தியிலே வைத்திருக்கிறார். அவருடைய கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் விரும்பினதெல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உன் கண் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று பிரசங்கிலே சொன்னது போல, நாம் கண்களை பாதுகாத்து தேவனையே நோக்கி பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வையெல்லாம் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியாக, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை தேவன் தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் கண்கள் கண்டவைகள், இச்சித்தவைகள் எல்லாவற்றையும் அழியும்படியாக செய்கிற தேவன் நீர். எங்கள் கண்களாலே உம்மை மாத்திரம் கண்டு, உம்மை மாத்திரம் நேசித்து, உம்முடைய பாதையில் நடக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் வழி தப்பி போகாதபடிக்கு செய்யும். உங்களுடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.